ஹாய்ங்க. இப்போ வந்து டீ கடை கஜடா செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், 2 முட்டை எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், இது வந்து 1/4 கிலோ சர்க்கரை, இது வந்து பேக்கிங் பவுடர், இது வந்து பேக்கிங் சோடா, இது வந்து ரவை எடுத்திருக்கேன், இது வந்து மைதா மாவு. இப்போ வந்து இந்த சர்க்கரையும் இந்த ஏலக்காவும் கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா நைஸாக ஓட்டிக்கலாம். நான் 4 சோம்பு போட்டுக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நைஸாக பவுட்ரு ஆகிடுச்சு. எல்லாமே ஏலக்காய் சோம்பு எல்லாமே நல்லா நைஸாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் 2 முட்டை உடச்சி ஊற்றி அது ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன். இதை வந்து நைஸாக ஓட்டிக்கலாம். இதை பாருங்கள், நைஸாக வந்து கலந்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நைஸாக வந்து கலந்து எடுத்தாச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணலாம். இல்லைங்க, ரவை வந்து 200 கிராம் எடுத்துருக்கேன். மைதா வந்து அதே 200 கிராம் தான் எடுத்துருக்கேன். ஆஃப் பண்ணுங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். இது வந்து பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பேக்கிங் பவுடர் கொஞ்சம், பேக்கிங் சோடா கொஞ்சம், பவுடர் கொஞ்சம், பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக, மஞ்சள்தூள் கலந்துக்கிறேன். கலர் வரும் கேக்கு. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். நல்லா கை வச்சு கலந்துக்குங்க, இதெல்லாம் ஒன்றாகணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கலந்துக்கலாம். கேக்கு நல்லா சாஃப்டாக வரும் எண்ணெய் ஊற்றி கலந்தா. நல்லா வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டுக்கோங்க, கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. மாவு ரெடி ஆகிடுச்சி. இங்கே பாருங்கள், நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சி. இதை பாருங்கள், பிடிச்சா வந்து இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி வரணும் நல்லா. இந்த பாருங்கள், மாவு இது பாருங்கள், சூப்பராக இருக்குது, ரெடி ஆகிடுச்சி, செம்மையாக இருக்குது. பாருங்கள், இந்த முட்டையை இப்போது அடித்து வச்ச முட்டையை நம்ம நல்லா கலந்துக்கலாம் மாவில். இதை பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு. உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா, நீங்கள் முட்டை கலந்தும் நல்லா ஒட்டுச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக மைதா மாவு கலந்துக்குங்க. இந்த பாருங்கள், இப்போ வந்து ஒட்டலை கையில். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஊட்டும், ஒரு மணி நேரம் ஊறி வரணும் மாவு. அப்போ தான் நல்லா கொஞ்சம் கஜடா செய்ய கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாவு நல்லா ஊறி வரட்டும், ஒரு 1 ஹவர் ஊறணும். மாவு நல்லா ஊறி வரட்டும், ஒரு மணி நேரம் ஊறணும். நல்லா நம்ம மூடி வச்சிடலாம், காற்று போகாத. நல்லா ஊறி வரட்டும் கொஞ்சம்.
இந்த பாருங்கள் நல்லா மாவு ஊறி வந்துடுச்சு. ரஃப்பாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, கேரட்டாக மீடியம் அளவுக்கு இருக்குது. பாருங்கள்.